வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் டிசைன் இல்லை, இது வந்து ஃப்ரண்ட் நெக். பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஜரி லைனில் 2 லைன் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க, செயின் ஸ்டிச்செல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டுட்டோரியல் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியோட கலர் வந்து க்ரீன், அந்த க்ரீனில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் ஸ்லீவ் டிசைன் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு செயின் போடும்போது உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். செயின் போடும்போது கை வந்து ஒரு 4 விரல் வந்து ஒரு சைட்லேயும், சேம் ஹுக் பாயிண்ட் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். அந்த ஹுக் பாயிண்ட் நம்மளை பார்த்துருக்கிற இடத்துல வந்து கட்டை விரல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் உள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு சுற்றி மேலே கிளாத் மேலே இழுக்கும்போது கிளாத்து, நீடில், த்ரெட்டு இது 3 ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா அதான் செயின். இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட, விஷுவல் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பீட் தான் அட்டாச் பண்ணணும். இதை அட்டாச் பண்ணும்போது பீட் நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். நீங்கள் க்ரிப்புக்கு வேணால் லைட்டாக அந்த பீடை வந்துட்டு பிடிச்சிக்கலாம், 2 விரல்லையுமே பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு மோதிர விரலில் லைட்டாக அப்படி தள்ளி விடுறேன். பீட் அட்டாச் வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங் மாதிரி இருக்காது, அதாவது த்ரெட்டில் வந்து செயின் போடுவோம்ல அது மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மோதிர விரல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்பர் 14 தான் ரொம்ப சிறுசு, அதுதான் யூஸ் பண்ணுங்கள். 24 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா செயின் வந்து அப்படியே இருக்கும், பட் அந்த ஜர்கான் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது அப்படியே ரிமூவ் ஆகி போயிடும். நான் வந்து எஸ் டைப்பில் வந்துட்டு இல்லாமல் பட்டன் ஹோல் டைப்பில் அட்டாச் பண்ணுவேன். ஒவ்வொரு செயினில் கேப்லையும் உள்ளே போயிட்டு அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு வந்து அடுத்த செயினோட கேப்புக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பட்டன் ஹோல் டைப்பில் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து எகெயின் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஸ்டோனுடைய கேப்புக்கு முன்னாடி போயிட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பீடும் கொடுத்தாச்சு, ஒரு பீட் லைனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு கர்வாக தான் கொடுப்போம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுக்க போகிறோம். ஒரு 4 பீட், ஒரு 4 சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி ஷார்ப் எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 3 பீட், அந்த சென்டரில் ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அது வந்து ஷார்ப் எஜ்ஜுக்காக கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 2-3 செயின் போட்டுட்டு, அதாவது குட்டி குட்டியாக போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இப்போ வந்து ட்ரையாங்கிள் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக 4 பீடு. எகெயின் நம்பர் 4 மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்து அப்படியே லாக் பண்ணி நம்ம மேலே வந்துட்டு மாட்டி விடுவோம் இல்லையா சுகர் பீடை, அந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் ட்ரையாங்கிள், மறுபடியும் சேம் இந்த 4 பீடு, மறுபடியும் நம்பர் 4 சுகர் பீட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இதுக்கு ஓவரால் புட்டாஸும் இருக்குது, அந்த ஓவரால் புட்டாஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறுபடியும் 4 பீடை ஸ்ட்ரைட்டாக கொடுத்து எகெயின் 4 பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட். லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே சுகர் பீடில் மாட்டி விட்டுடணும். சேம் இதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வரும். 4 பீட் கொடுத்துட்டு ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 பீடு, ஒரு 3 ஸ்டிச், அதாவது பக்கத்தில் ஒரு லாக், அதுக்கப்புறம் 2 லாக் போட்டு அப்படியே பக்கத்தில் ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துடணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேசிங் போடணுங்கிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கெல்லாம் ட்ரேசிங் போட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான். ஸோ நெக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன்.
இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு சிங்கிள் சுகர் பீட்ஸை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சிங்கிள் சுகர் பீட் அப்படின்னாவே நம்ம வந்துட்டு அப்படியே மாட்டி விடுவோம். சுகர் பீட் நம்பர் 4 இதில் எல்லாம் வந்துட்டு நம்ம த்ரெட்டை மாட்டி விட்டு லாக் பண்ணலாம். பட் வந்து கட் டியூப்பில் வந்துட்டு மாட்டி விட்டு லாக் பண்ணாதீங்க, அது அவ்வளோவா நிற்கிறதில்ல. கட் டியூப் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது சரியாக நிற்கிறதில்ல. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி போட வேணாம். ரவுண்ட் பீட் சுகர் பீடுக்கு மட்டும் இந்த மாதிரி சிங்கிளாக அப்படியே மாட்டி விடுறத பண்ணிக்கோங்க. நெக் ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி அந்த சுகர் பீடை அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சிடணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக அது சரியாயிடும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் புட்டாஸ் காட்டுறேன். இப்போ ஓவரால் புட்டாஸ் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வச்சோம் இல்லையா, அது மாதிரி இப்போ ஸ்கொயர் மாதிரி வைக்க போகிறோம். 4 பீட் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு எகெயின் லாஸ்ட் பீடோட சென்டர் எடுத்து இப்போ 3 பீட் மறுபடியும் இங்கே லாக் பண்ணிவிட்டு சேம் லாஸ்ட் பீடோட சென்டர் எடுத்து மறுபடியும் இங்கேயும் 3 பீட். இப்போ இது வந்து 2 சைட்ஸ் இருக்குது, அதனால் 2 பீடு மட்டும் அட்டாச் பண்ணால் போதும். நமக்கு ஒரு சைடில் 4 பீடு இருக்கணும், அதான் கணக்கு. போட்டுட்டு இதையும் அழகாக மாட்டி விடலாம். நீங்கள் இந்த மாட்டி விடுறது பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக முடிக்கும்போது மோட்டிஃபாக இருந்தாலும் சரி, நெக் லைனாக இருந்தாலும் சரி, அதில் வந்து எண்டு நாட் போட்டுருங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. இப்போ நம்பர் 3 வந்து உள்ளே கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 சுகர் பீடும் பார்க்கவே லுக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் நாட்டை சென்டரில் வச்சு சைட்ஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயரில் போட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது. பட் அது வந்து ஃபுல் ஸ்கொயரு, இது வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஜும்கா மாதிரி இருக்கும். சின்னதாக நம்ம கம்மல்லாம் போட்டோம்னா இந்த ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். சேம் 4 பீடு அப்புறமா 3 பீடு 4 லாஸ்ட்டு சைட் க்ளோஸ் பண்ணும்போது 2 பீட்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 4 சைட்ஸ்லேயும் 4 பீட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டணும். பட் நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது 2 பீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படியே மாட்டி விட்டுடணும். கடைசியில் முடிக்கிற மோட்டிஃப் மட்டும் எண்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இது பேக் நெக்கை காமிச்சிடுறேன். இதுதான் பேக் நெக். லுக் சிம்பிளாக இருக்கும், சேம் டைம் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போயுமே கர்வாக கொடுப்போம். பட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஷார்ப் எஜ்ஜோடு சேர்த்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த சுகர் பீட்ஸுக்கு பதிலாக நம்ம 3 வச்சாலும் அழகாக இருக்கும். நீங்கள் நம்ம 3 வச்சிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுடைய விஷ், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் நெக் தான். இதோட ஸ்லீவ் வந்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி அதோட ஐடியா உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ். பட் இதோடைய ப்ளவுஸில் இருக்கிற பார்டர் மட்டும் எடுத்து ஸ்லீவுக்கு பாதி ஸ்லீவ் பண்ணிவிட்டு பாதிக்கு கீழே ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஃபுல் வியூ எனக்கு கிடைக்கல. அவங்க வந்து கஸ்டமர் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன கேப் டெய்லர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க. அது மட்டும் இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபுல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன்.
இதில் வந்து சென்டர் மோட்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக் நெக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.